அமிக்டாலா இஸ் அ ஃபியர் ரெஸ்பான்ஸு. அதில் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒன்று கிடையாது, அவேர்னஸ்ன்னு ஒன்று கிடையாது, காக்னிஷன் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நான் உசுரோட இருக்கணும், இல்லைன்னா செத்துருவேன், அதனால உடனே ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அமிக்டாலா. சரியா? இது என்ன பண்ணோம்னா 5 சென்ஸ்ல இருந்து எது வருதோ அதை நம்ம ஸ்கேன்னு சொல்றோம்ல இப்போ கம்ப்யூட்டர்ல, அந்த ஸ்கேனிங் மெத்தடாலஜியில் இது ஸ்கேன் பண்ணோம். இது நல்லது தானா, இங்க போகலாமா, அடுத்து காலை வைக்கலாமா, பார்க்கறத பச்சும் பயப்படும், கேட்கறத வச்சு பயப்படும், சென்சேஷனை வச்சு பயப்படும், சாப்பிட்றப்ப பயப்படும், என்ன மூச்சு இதுக்குள்ள போலாமா, உள்ள போனா மூச்சு திணறி செத்துருவேனா அப்படின்னு வர பயப்படும். அது 5 சென்ஸ்லயும் வர்ற அத்தனை 5 சென்ஸ் தான் உங்களுக்கு மொத்தமே. டேக் 5 சென்சஸ் away, you are not alive. So you get in touch with the world only through 5 senses and you respond to the world only through 5 senses. அந்த இன்புட் ஸ்டிமுலஸ்ன்னு ஒண்ணு எங்கெந்த வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், எந்த சென்ஸுக்கு வேணாலும் வரும். ஆனா அமிக்டாலா அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இது டேஞ்சர்னு கண்டுபிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு வாட்டி உங்களை நாய் கடிச்சிச்சு, ஒரே ஒரு வாட்டி உங்க கணக்கு டீச்சர் அடிச்சிட்டா, வாழ்நாளுக்கு கணக்கு போனா, வாழ்நாளுக்கு பாம்பு பக்கம் போவாத, வாழ்நாளுக்கு பல்லி பக்கம் போவாத, சிலந்தி பக்கம் போவாத. சிலந்தி இவ்வளோண்டு இருக்கும். ஸ்பைடர் ஃபியர்னு ஒன்று உலகம் பூரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாட்டிலையும் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருந்தாலும் ஸ்பைடர் பார்த்தா அவங்களுக்கு பயம். அதுக்கு அராக்னான்னு பேருன்னு நினைக்கிறேன் ஜுவாலஜியில். அராக்னாஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது கிரீக் காடஸ் சம்மந்தப்பட்ட செய்தி. அவர் சிலந்தி வலை மாதிரி ஏன்னா தச்சுனே உட்காந்துருப்பா. இந்த குழந்தைக்கு கம்பளி தைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே பிறகு போகிற குழந்தைக்கு, அந்த மாதிரி தச்சுனே உட்காந்துருப்பா அராக்னாங்கிறவ. அது மாதிரி இது எப்பவுமே இது வெப்பு சுற்றினே இருக்கிறதுனால அதுக்கு அராக்னான்னு பேர், அராக்னாய்டுன்னு பேர்.